நேத்து வந்து ஒரு இன்டர்வியூ ஒண்ணு பார்த்தேன். மோகன் சாரோட ஒரு இன்டர்வியூ பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸைட்மென்ட் இருந்துச்சு. ரஜினி சாரோட ரசிகனா அவருடைய வார்த்தைகள பார்க்கும்போது ரொம்ப பெரிய ஒரு பெருமையா இருந்தது. 25 படங்கள் வந்து சில்வர் ஜூப்ளி குடுத்தவர். சில்வர் ஜூப்ளினா 125 நாட்கள் வந்து ஆ 25 படங்கள் தொடர்ந்து ஓடுன ஒரு ஹீரோ. அப்படிப்பட்ட ஒரு மனிதனுடைய வார்த்தைகள்லருந்து ரஜினி சார பத்தி இவ்வளோ பாசிட்டிவான ஒரு இம்பாக்ட்டான ஒரு விஷயத்த கேட்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 80ஸ் ஹீரோஸ்லாம் வந்து எந்த அளவுக்கு அற்புதமான ஒரு புரிதல்ல இருந்திருக்காங்க. அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, போட்டி அதெல்லாம் இருந்தாலும் கூட, அத தாண்டி இப்ப எவ்வளோ பெரிய புரிதல் இருந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயம் மோகன் சாருடைய வார்த்தைகள பார்க்கும்போது ரொம்ப அற்புதமா புரிஞ்சுது. மோகன் சார் சொன்னாரு, ரஜினி சார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 வருஷமா சினிமா வாழ்க்கைக்குள்ள இவ்ளோ பெரிய இடத்த வந்து ஒரு ஹீரோ தக்க வைக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப சாதாரணமான விஷயம் கிடையாது. பஞ்சு அருணாச்சலம் சாரு, பாலச்சந்தர் சாரு, ஆ பல எஸ்பி முத்துராமன் சார் இவங்க எல்லாருமே சேர்ந்து அவர வந்து ஒரு மோல்டு பண்ணி கொண்டு வராங்க. இவங்க எல்லாருமே ஹெல்ப் பண்ணா கூட, அதில கிடைக்கிற அந்த சக்சஸ வந்து சஸ்டெயின் பண்ணி கொண்டு போறது அப்படிங்கிற விஷயம் சாதாரணமான விஷயம் கிடையாது. அது ரஜினி சார் பண்ணியிருக்காரு. அதுவும் வந்து ஒரு சாதாரணமா வந்து வெறும் ஒரு 10 வருஷம், 5 வருஷம் அப்படி கிடையாது. ஒரு பர்ட்டிகுலர் டைம் ஃப்ரேம்ல கிடையாது. 50 வருஷம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சாதாரணமான விஷயம் இல்ல. அத அவர் செஞ்சு காட்டியிருக்காரு. உலகத்தில வேற எந்த ஹீரோவுமே இந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்களான்னு நீங்க தேடி பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா முடியாது. 73 வயசு, 74 வயசு ஆனாலும் அவர்கிட்ட இருக்கிற அந்த வேகம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த தொழில்ல இருக்கிற பக்தி, அவருக்கு கிடைச்ச அந்த ஃபேம பயன்படுத்திக்கிற தன்மை வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அற்புதமா இருக்கு. நம்ம சில விஷயங்கள வந்து லேர்ன் பண்ணணும்னு நெனைப்போம். நமக்கு முன்னாடி வந்து பெரிய அளவு சக்சஸ் ஆயிட்டு இருக்கவங்கள பார்த்து நம்ம லேர்ன் பண்ணணும்னு நெனைப்போம். அப்படியே நெனைச்சாலும் கூட நம்ப கத்துக்க முடியாத அளவுக்கு அவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, சில விஷயங்கள் இருக்கும். அது வந்து ரஜினி சார்ட்ட இருக்கறனால தான் இத்தன வருஷமா வந்து பார்த்தீங்கன்னா, அவருடைய கரிஸ்மா ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது ரொம்ப ஸ்போர்ட்டிவான விஷயமும் கூட. பெரிய இன்ஸ்பிரேஷனா இருக்கு அப்படிங்கிற விஷயத்த வந்து மோகன் சார் சொல்லியிருந்தாரு. அது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஜெயிலர் படத்துல வந்து அவருடைய அந்த ஸ்க்ரீன ஹோல்டு பண்ற தன்மைய வந்து பார்த்தீங்கன்னா, பார்த்து நான் ரொம்ப அசந்து போயிட்டேன். ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் அப்படிங்கிற விஷயத்த சொன்னாரு. இதுக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூல பேசும்போது கூட, அவர் வந்து ராகவேந்திரா படத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஒரு கெஸ்ட் ரோல் வந்து மோகன் சார் வந்து அந்த டைம்ல பண்ணியிருப்பாரு. அத பத்தி அவர் சொல்லியிருந்தாரு. அந்த டைம்ல எஸ்பி முத்துராமன் சார் கூட ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற ரொம்ப ஆசை இருந்தது. ரஜினி சார் கூடயும் ஒர்க் பண்ணணுங்கிற ஆசை இருந்துச்சு. அதனால தான் நான் வந்து அந்த கெஸ்ட் அப்பியரன்ஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னு வந்து நம்ம மோகன் சார் சொல்லியிருந்தாப்ல. மோகன் சார வந்து பத்தி நம்ம பேசணும் அப்படின்னா வந்து அந்த ஒரு டைம் ஃப்ரேம் இருக்கு பார்த்தீங்களா? ஒரு 5, 6 வருஷங்கள் வந்து மோகன் சாருடைய பாடல்கள் மாதிரி வந்து மிகப்பெரிய ஹிட்டான பாடல்கள் வந்து எதுவுமே கிடையாது தமிழ் சினிமால. அந்த நேரத்துல அ அப்பலாம் வந்து எப்படின்னா, கமல் சார் வளர்ந்துட்டு இருக்க நேரத்துல ரஜினி சார் கூட வளர்ந்துட்டு இருக்கும்போது, எந்தெந்த ஹீரோலாம் வந்து ரொம்ப ஃபெமிலியர் ஆகுறாங்களோ, எந்தெந்த ஹீரோட படம்லாம் பிளாக் பஸ்டர் ஆகுதோ, அப்பலாம் அவ்வளதான். ஏன்னா, அப்ப ரஜினி சார் என்ன பண்ணுவாருன்னா, ஸ்டைல் பண்ணுவாரு. ஒரு மாஸ் படங்கள் அப்படிதான் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த நேரத்துல எந்தெந்த ஹீரோவோட படம்லாம் பெரிய மாஸ் படமா ஹிட் ஆகுதோ, அப்ப வந்து ரஜினியோட அவ்வளதான். ரஜினி வந்து மீறி ஒருத்தன் வந்துட்டான். மாஸ் ஹீரோ வந்துட்டான். அவ்வளதான் ரஜினி எதுவுமே கிடையாது. அப்படிங்கிற மாரி ஒரு தோற்றத்த உருவாக்குனாங்க. மோகன் சார் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா, மோகன் சார் பாடல்கள் நல்லா பண்றாரு. அவருடைய படத்துல வந்து பார்த்தீங்கன்னா, பாட்டுக்கும், அந்த பாட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு நெறைய இம்பார்ட்டன்ஸ் இருக்கனால வந்து கமல் சாருடைய அந்த ஃபேம் கொஞ்சம் போகும். ரஜினி சாருடைய அந்த ஃபேமும் போகும் அப்படிங்கிற மாரி பல பேர் வந்து முயற்சி பண்ணாங்க. அப்ப ராமராஜன் சார் வந்து ஒரு பீக்குக்கு வரும்போது, ராமராஜன் சார் வந்து பார்த்தீங்கன்னா, ரஜினி சார ஓவர்டேக் பண்ணிருவாரு அப்படிங்கிற மாரி பல பேர் பேசினாங்க. விஜயகாந்த் சார் வந்து பீக் வரும்போது சரி, தியாகராஜன் சார் வந்து ஒரு 2 வருஷம் பீக்ல வந்தாரு. அந்த டைம்லயும் சரி, இப்படி ஒவ்வொரு நேரத்திலயுமே ஒவ்வொரு ஹீரோ ஃபெமிலியர் ஆகும்போது, ரஜினி சார் வந்து பார்த்தீங்கன்னா, பீட் பண்ணிட்டாங்க, பீட் பண்ணிருவாங்க அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப அழுத்தமாக பேசிட்டு இருந்தாங்க. அதை தாண்டி ரஜினி சார் வந்து இத்தன வருஷமா நின்றுருக்காரு அப்படின்னா, ரொம்ப பெரிய விஷயம். நீங்க யோசிச்சு பாருங்க, ரஜினி சார் கூட கம்பேர் பண்ணப்பட்ட எந்த ஒரு ஹீரோவுமே இப்ப ஹீரோவாவே இல்ல. இப்ப நம்ம மோகன் சார் வந்து இத்தன வருஷம் கழிச்சு ஹீரோவா பண்றாருன்னா, அது ரொம்ப பெருமையான விஷயம், ரொம்ப சந்தோஷமான விஷயம். அவர பத்தி நெறைய அல்லிகரேஷன்ஸு, நெறைய கான்ட்ரோவர்ஷியான ஸ்டேட்மெண்ட் போட்டு தான் அவருடைய கரியரே வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பாயில் பண்ணாங்க. அப்புறம் அவருடைய ஓன் வாய்ஸ்ல பேசாத ஒரு சின்ன விஷயம் வந்து அது ரொம்ப பெரிய விஷயம் தான். அது வந்து அவருக்கு ஒரு நெகட்டிவான விஷயத்த இம்பாக்ட் நோக்கி போச்சு. இப்ப ஹர்ரா திரைப்படம் வந்திருக்கு. அந்த படத்துக்கு பார்த்தோம்னா, நமக்கு சில விஷயங்கள் புரியும். மோகன் சாருடைய பொட்டன்ஷியல் என்ன அப்படிங்கிறது. ரொம்ப அற்புதமான நடிகரும் கூட. அதாவது ஸ்க்ரீன ஹோல்டு பண்ற தன்மை வந்து மோகன் சாருடைய படத்துல ரொம்ப அற்புதமா இருக்கும். ஆனா, அவர் வந்து அந்த பாடல்கள், அந்த மியூசிக் சம்மந்தப்பட்ட படங்களே நெறைய பண்ணிட்டதுனால, அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு சில படங்கள் வந்து நகர முடியல. ரொம்ப அற்புதமான சில படங்கள அவர் பண்ணியிருக்காரு. நம்ம மணிவண்ணன் சாருடைய 100வது நாள் படத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சீரியல் கில்லரா வந்து பண்ணியிருப்பாரு. இந்த மாரி நெறைய அப்புறம் 24 மணி நேரம் படத்துலயும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வித்தியாசமான ஒரு ஹஸ்பண்ட் கேரக்டர் வந்து பண்ணியிருப்பாரு. இப்படி நெறைய படங்கள் அவர் பண்ணியிருந்தால் கூட, நம்ம கண்ணுக்கு தெரியிற படங்கள் எல்லாமே பாட்டு, இசை அது சம்மந்தப்பட்ட படங்கள் தான். எப்படி ரஜினி சாருக்கு வந்து எஸ்பி முத்துராமன் சார் பாலச்சந்தர் சார், பஞ்சு அருணாச்சலம் சார் இவங்க 3 பேரும் சேர்ந்து மிகப்பெரிய ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணாங்களோ, அதே மாதிரி மோகன் சாருக்கு புதுசா வந்த எந்த இயக்குனரா இருந்தாலும், இளையராஜா அப்படிங்கிற ஒரு மனிதனுடைய அந்த மிகப்பெரிய அந்த பாடல் அப்படிங்கிற ஆயுதம், இசை அப்படிங்கிற ஆயுதம் தான் நம்மளுடைய மோகன் சார மைக் மோகன் அப்படின்னு பேசுற அளவுக்கு. ஏன்னா எந்த படம் பார்த்தாலும், நீங்க எந்த படத்து மோகன் சாரோடைய போஸ்டர் போட்டீங்கனாலும், மைக்க கையில பிடிக்காத போஸ்டரே இருக்காது. அதனால மைக்கு மோகன் அப்படின்னே வந்து ஃபெமிலியர் ஆன அளவுக்கு ரொம்ப ஃபேமஸான மனிதர். ஸோ அவருடைய அந்த அளவிற்கு பெருமைகளையும், சக்சஸையும் பார்த்த ஒரு மனுஷனோட வார்த்தைகள்லேருந்து ரஜினி சார பத்தி இந்த மாரி ஒரு புகழாரம் கேட்கும்போது, ரொம்ப பெரிய சந்தோஷமா இருக்கு.
அது ஒரு பெருமையான விஷயமா இருக்கு ஒரு ரசிகனாக பார்க்கும்போது. மோகன் சார் வந்து மறுபடியும் வந்து சினிமாவுக்கு வந்து மீண்டு வந்தது, இப்போ வந்து படங்கள் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய சந்தோஷமான விஷயம். அவர் வில்லன் கேரக்டர்லாம் பண்ணி பயங்கரமான ஒரு பெரிய இம்பேக்ட்ட கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு பெரிய பழைய ஹீரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா, மறுபடியும் ரீஎன்ட்ரி பண்ணும்போது ஒரு வில்லனா ரீஎன்ட்ரி பண்ணும்போது ரொம்ப பெரிய இம்பேக்ட் கிரியேட் பண்ணும். உதாரணத்துக்கு நம்ம அரவிந்த் சாமி மாதிரியான ஆட்கள். அரவிந்த் சாமி வந்து பார்த்தீங்கன்னா, சித்தார்த் அபிமன்யு அப்படிங்கிற ஒரு கேரக்டருக்குள்ள வரும்போது ரொம்ப அழுத்தமான அந்த கேரக்டர் செலக்ட் பண்ணி உள்ள வரும்போது ஒரு பெரிய வந்து ஒரு சக்ஸஸ் குடுத்தாரு. அது மாரி மோகன் சாரும் இந்த ஹரா படம் மூலமா ஒரு ஃபெமிலியரான ஒரு இடத்துக்கு வந்துட்டு, அவரும் நெறைய வித்தியாசமான கேரக்டர். வெறும் ஹீரோ மட்டுமே பண்ணாம, வில்லன் கலந்த ஹீரோ மாதிரி, ஆன்டி ஹீரோ மாதிரி சப்ஜெக்ட்லாம் பண்ணி, இன்னும் பெரிய இம்பாக்ட்ட குடுக்கணும் தமிழ் சினிமால அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். 80ஸ் ஹீரோஸ் எல்லாமே மீண்டு வரத பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது எனக்கு ஒரு விதத்தில. ஏன்னா 80ஸ் படங்களும், 90ஸ் படங்களும் தான் வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு மனசுக்கு நெருக்கமான படங்கள். ஏன்னா அப்பலாம் வந்து படத்த படமா பார்த்துட்டு இருந்த ஆடியன்ஸ் தான் ரொம்ப அதிகம். இப்ப வந்து படத்த பாடமா பார்த்துட்டு இருக்க ஆடியன்ஸ் வந்து அதிகமாயிட்டாங்க. ஸோ அந்த ஹீரோக்கள் எல்லாருமே அவங்களுக்குள்ள ஒரு புரிதலோடு இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ராமராஜன் சார் வந்து ரஜினி சார பத்தி பேசின விஷயமா இருக்கட்டும், இப்போ மோகன் சார் பேசினதா இருக்கட்டும், ஆ சத்யராஜ் சாருக்கும், ரஜினி சாருக்கும் மிகப்பெரிய பனிப்போரே இருக்கு. அவங்க 2 பேரும் அவங்க 2 பேத்துக்குள்ள இருக்கிற புரிதல பத்தி பேசிக்கிட்டதா இருக்கட்டும். சத்யராஜ் சார் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, ஒரு ஹீரோவோட கேரக்டருக்கு ஈக்குவலான ஒரு கேரக்டர் கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாரு. அதனால தான் என்னால அவர் கூட பண்ண முடியாம இருந்துச்சு அப்படின்னு சொல்லி வந்து ரஜினி சார பத்தி வார்த்தைகள், பாசிட்டிவான வார்த்தைகள் பேசுறதா இருக்கட்டும். இப்படி எல்லாமே நடக்கும்போது 80ஸ் ஹீரோஸ் எல்லாருமே ஒரு குரூப்ல சேர்ந்து மிகப்பெரிய ஒரு இடத்த நோக்கி வந்து தமிழ் சினிமாவ கொண்டு போறாங்க அப்படிங்கிறது ஒரு சந்தோஷமான விஷயம். அடுத்த ஜெனரேஷனும் முயற்சி பண்றாங்க. ஆனா 80ஸ் ஹீரோஸ் இன்னும் பயங்கரமா கொண்டு போறாங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. உங்களுக்கு மோகன் சாருடைய வார்த்தைகள பார்க்கும்போது இந்த 80ஸ் ஹீரோஸ் உடைய இந்த யூனிட்டி, இந்த ஒற்றுமை வந்து எந்த அளவுக்கு அழகா இருக்கு. இந்த நட்பு வந்து ஏன் அடுத்த ஜெனரேஷனுக்கு போகல அப்படிங்கிறதுக்கு உண்டான விஷயத்தையும் நம்ம அடுத்து பேசிக்கலாம். உங்களுடைய கருத்துக்கள் எதுவா இருந்தாலும் சரி கமெண்ட்ல போடுங்க. இன்னும் நெறைய பேசுவோம். வாழ்க தமிழ்நாடு! வளர்க தமிழ் சினிமா!